In some appropriate units, time t and position x relation of a moving particle is given by t is equal to x square plus x. The acceleration of the particle is. So, in the question line, t is equal to x square plus x. In the relation, நாமோ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி acceleration of the particle calculate பண்ணோம். சரி, அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த கொடுத்துருக்கிற ரிலேஷனோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னா dt by dx is equal to x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா we'll get 2x, xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா we get 1. அப்போ dx by dt is equal to 2x plus 1. Next, velocity. வெலாசிட்டிங்கிறது dx by dt. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற dt by dxங்கிறது reciprocal of this velocity. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 1 by dt by dx. அப்போ which is equal to 1 by dt by dxங்கிறது 2x plus 1. அப்போ v is equal to 2x plus 1. நெக்ஸ்ட்டு ஆக்சிலரேஷன் கேல்குலேட் பண்ணணும். இப்போ வெலாசிட்டி யூஸ் பண்ணி ஆக்சிலரேஷன் கேல்குலேட் பண்ணலாம். அப்போது a is equal to dv by dt. ஆக்சிலரேஷனுங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஸோ அப்போ dv by dt எடுக்கணும். சரி, இப்போ dv by dt எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? இதை வந்து நம்ம இன்னும் சிம்பிளிஃபைடாக 2x plus 1 whole power minus 1 எழுதிக்கலாம். இப்போ இந்த டேர்மை we are going to differentiate. அப்போது minus 1 into 2x plus 1 whole power minus 2. அப்புறம் இந்த 2xஐ differentiate பண்ணோம்னா we get 2. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா we have to write dx by dt. இதை மறந்துடக்கூடாது. ஏன்னா செயின் ரூல் படி லாஸ்ட்டாக dx by dt வரும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பண்ணது எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் பண்ணியிருக்கிறோம். இது ஃபுல்லாகவுமே எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ செயின் ரூல் படி எக்ஸ்ட்ராவாக dx by dt எழுதணும். ஏன்னா we are differentiating with respect to டைமிங்க dv by dt. ஸோ அதை மறக்காமல் அதை போட்டுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போது -2 into 2x plus 1 whole power -2 into dx by dt. dx by dt இப்போ நம்ம ப்ரீவியஸாக கேல்குலேட் பண்ணியிருக்கோம்ல, இங்கே இருக்குது dx by dt. ஸோ which is 1 divided by 2x plus 1. அப்போ என்ன கிடைக்கும்? -2 divided by 2x plus 1 whole cube. ஸோ இதுதான் வந்து ஆக்சலரேஷன். ஸோ இது நம்ம ஆப்ஷனோட மேட்ச் ஆகும் இல்லையா? ஸோ -2 divided by 2x plus, நான் 1 விட்டுட்டேன், 2x plus 1 whole cube. ஸோ ஆப்ஷன் நம்பர் டி அதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். இதே ப்ராப்ளமாக நாம் இன்னொரு மெத்தடு யூஸ் பண்ணலாம். அதாவது a is equal to டைரெக்டாகவே v into dv by dx இதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது டக்குன்னு கிளிக் ஆச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம ரெகுலராக ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்து வெலாசிட்டி போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம்.